நீங்க ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு வாழுங்க என்ன மயில நடக்குது சாரி அதை கட் பண்றீங்க. இதுல வாக்குவாதம் ஒரு ஈகோ பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு 7.5 எட்டி பார்த்துச்சு. குற்றவாளி போலீஸோடைய நடவடிக்கை மிகவும் தவறானது. அந்த வைத்தியம் யாரு கத்து கொடுத்தது? ஸ்டாலின் கத்து கொடுத்தாரா? 10 கொலை பண்ண 5 கொலை பண்ணணும் ஜெயில ஜாலியா சந்தோஷமா அப்படி நல்ல கறி சோறு சாப்பிட்டு. யாரு கத்து? மிளகாப்பொடி குழம்பு போடாம பாத்துக்கிறேன். இந்த மரணம் எப்படி ஏற்பட்டதோ அதே போல அந்த 5 பேரையும் நடு ரோட்ல விட்டு பொதுமக்களே விட்டு கல்லு விட்டு அடிச்சு அவரு அதுக்கான தடனை. நீங்க ஆட்சி நினைச்சுக்கிறீங்களா? கொச்சானுங்களே இப்ப எங்க போனாங்க நடிகர்லாம்? பையன் இந்த மோடி ரைடு விட்டு இருந்து அவர் கம்முனுக்கிறாரு. அது சோகமான சம்பவம். அந்த பொம்பளை தப்பு. காலை நகை வைக்கணும்னு சொன்னா அதை எடுத்துன்னு பாக்கணும். அவளே பிச்சைக்கார மாதிரி அந்த பொம்பளை. அந்த அம்மா ஹேண்டிகேப்ட் மாதிரி இருக்கிறாங்க. ஏற்கனவே பயங்கர ஃபிராடா இருக்கு. ஓரளவு ஃபிராட் பண்ணி இருக்கு. அப்படி கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தர அதுன்னு அது கேட்காம யாரோ ஒரு மேல் அதிகாரி ஏதோ ஸ்டெப் எடுக்க சொல்லிக்கிறாங்க. பாவம் தப்பா நினைச்சு அந்த அம்மாவுக்கு 7.5 எட்டி பார்த்துச்சு. இது மாபெரும் ஒரு குற்ற செயல் தான். வாட்ச்மேன் வேலை பார்த்த ஒரு பையன் ஒரு கோயிலுக்கு ஒரு புனிதமான தளத்துக்கு வராங்க. டிரைவரை போட்டு கொண்டு வரும். அப்படி இல்லைன்னு கேட்டா அவங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கும். அப்படி டிரைவிங் தெரிஞ்சிருக்கும் போது அவங்களே கொண்டு காரை கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு போயிருக்கும். அவன் இந்த டச்சர் கொண்டு போறதுக்கும் போது அவங்க 500 ரூபா கேட்டுதா சொல்லி 2 பேரும் வாக்குவாதம். அப்புறம் நாங்க அதுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். 100 ரூபா. இதுல வாக்குவாதம் ஒரு ஈகோ பிரச்சனை. இது செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு போன் போயிட்டு இது மாதிரி 10 பொன் நகைய திருட்டான்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அது ஸ்பெஷல் கார்டா அனுப்பி எஃப்ஐஆர் கூட போடாம குற்றவாளி போலீஸோடைய நடவடிக்கை மிகவும் தவறானது. அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு புலனாய்வு விசாரணை நடத்திருக்கணும். விசாரணை நடத்தி ஒரு ஆய்வு பண்ணி குற்றவாளியா இல்லையா திருடுக்கானா இல்ல உங்க நகை போட்டு உண்மைதானான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். எந்த இதுவுமே செய்யாம நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடாம இரவு முழுவதும் வச்சு அடிச்சு அவனை துன்புறுத்தி அவனை இந்த அளவுக்கு மரணத்துக்கு அளவுக்கு கொண்டு போறதுன்னா அவன் போலீஸ்காரனே கிடையாது. அந்த பையனை மிளகா பொடி போட்டு மூங்கில அடிச்சு 2 நாள் சித்திரவதை பண்ணிருக்காங்கல்ல, அப்படி ஒருத்தரை பண்ணலாமா? யார் சொன்னது பண்ணலாம்னு? அந்த வைத்தியம் யாரு கத்து கொடுத்தது? ஸ்டாலின் கத்து கொடுத்தாரா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கத்து வேற மேல சொன்னாங்களா? இப்படி யாரு கத்து? மிளகாப்பொடி குழம்பு போடாம பாத்துக்கிறேன். இந்த மாதிரி மறுபம் அந்த தேவையில்லாத உள்பலம் போடுறதுனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஜெய்பீன் படம் பார்த்து பண்ணாங்க போலீஸ்காரங்க. இந்த மரணம் எப்படி ஏற்பட்டதோ அதே போல அந்த 5 பேரையும் நடு ரோட்ல விட்டு பொதுமக்களே விட்டு கல்லு விட்டு அடிச்சு அவனை அதுக்கான தடனை. அவனை வேலையை விட்டு ராஜினாமா செய்ய சொல்லி அவனை குற்றவாளியை கொண்டு போயிட்டு ஜெயில தடுறதுலாம் பெருசு கிடையாது. ஒரு மரணத்தை சரி செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கான தண்டனை அதிகபட்ச தண்டனமா இந்த காவலர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கும். அப்படி இல்லையா அந்த மரண தண்டனை இணையா பொதுமக்களே சாலையில நிக்க வச்சு பொதுமக்களுக்கே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அப்பதான் இருக்கிற போலீஸ்காரங்க பயம். ஏன்னா போலீஸ்காரங்க மக்களுடைய நண்பன் சொல்றாங்க. அப்ப மக்களுடைய நண்பன் சொல்லும்போது மக்களுக்கான ஒரு செயல் தான் அவங்க செய்யும். அதை விட்டுட்டு அவங்க இது மாதிரி ஒரு அராஜகமா போறது எந்த வகையிலும் ஏற்றுக்கோங்க. போலீஸ் ஃபுல்லாமே சிஎம் கண்ட்ரோல்ல தான் ஆட்சி எப்படி நடக்குது? ஆட்சியில ரொம்ப காலம் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. பஸ்ல ஃப்ரீன்னு சொல்லிட்டு அங்க போன பொம்பளைங்களே செயின் ஏற்ற போறானுங்க. பொம்பளைங்களே 80 வயசு கிளம்ப விட மாட்டேங்கிறானுங்க. இது ஆட்சி கிடையாதுங்க. மனச்சாட்சி இல்லாத ஆட்சி. இது ஆட்சியே கிடையாது. நீங்க ஆட்சி நினைச்சுக்கிறீங்களா? ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துல அது ஐயா தயவு செய்து நாளையே டிசைட் ஆனா கூட நல்லா இருக்கும் சாமி. இது ஆட்சியே கிடையாது. இந்த நடிகர்களாங்கிறானுங்களே ஏடிஎம் கேபிள் நடக்கும்போது இங்க இருக்க நடிகர்கள்லாம் குச்சானுங்களே இப்ப எங்க போனானுங்க நடிகர்லாம்? இதே சூப்பர் ஸ்டார்ல இருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் எங்க போனானுங்க? இந்த கம்யூனிட்டி தான் வாய்ட்டு இருந்தாங்களா? அப்பம்பள்ளே செத்துட்டாங்க. அங்க சாத்தாங்குளத்து அப்பெல்லாம் பக்கமா கவிதை எழுதினாங்களே. இப்ப இது செத்து எவனா வாய்ட்டு இருந்தானுங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. எவனும் வாய்த்து தரக்கல. ஏன்னா அவங்க படம் காப்பாதான், பொண்டாட்டியை காப்பாதான், பொள்ளையை காப்பாதன்னு. ஏன்னா 1 வருஷம் வாங்க நாளைக்கே டிசைட் ஆனா கூட எனக்கு சந்தோஷம். 1 வருஷமா நீங்க ஒரு வருஷத்துக்கு வாழுங்க. என்ன மயில நடக்குதுங்க? சாரி அதை கட் பண்றீங்க. இது ஆட்சியே கிடையாதுங்க. சாட்சியே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுங்க. கட்சி நடக்குதுன்னே தெரியல. அவரு கோமாளர் அம்மாடிக்கிறாரு. பையன் இந்த மோடி ரைடு விட்டு இருந்து அவரு கம்முனுக்கிறாரு. எவன் வாய் தருகிறான்? சரி துணை முதலமைச்சர் வாய் தருகிறாரா? பொண்ணு அரியலூர் செத்து போச்சு நீட் தேர்வுல. அங்கெல்லாம் ஓடி பண்ணிக்கல. இந்த பையன் சத்தான ஒரு அரிசியாவது வாங்கி பண்ணிக்கல. அரசியல் எவனும் அங்க இருக்கிற எம்எல்ஏ விட்டுக்கின்னு மயில பண்ணி வைக்கிறீங்களா? இது மயில கட் பண்றீங்க. ஓகே என்ன பண்ணி ஒரு பொண்ணு செத்து போட்டா அவ பேர்ல அரிசான்னு ஆசை இது தரீங்க. அங்க அரியலூர்ல என்ன பண்ணீங்க? இதெல்லாம் நீங்க போட மாட்டீங்க, கட் பண்றீங்க. உண்மை சாமி என்னோட ஆளுங்க சார். அந்த குழந்தை பையன் பணிக்க வேலை இல்லாம கோயில போய் வேலை செய்யலாம். இந்த பொம்பளை வந்தா இவங்களே பிராணம். எப்ப 2014 இருந்து வேலை வாங்கி தரேன்ட்டு இங்கேயே ஏமாத்திக்கிற அந்த முண்டை வாய எந்த ஒரு பொம்பளை மூடி பேட்டி கொடுத்தாலே இந்த மீடியாக்காரங்க ஓசனை. இந்த பொம்பளைங்க அந்த அம்மா ஆண்டி கேப்டன்ட்டாங்க. அந்த கேள்வி விளையாடாம். அது ஓசனை பண்ணாம எவனா சட்டை இங்க இருந்து யாரோ சொல்லிக்கிறாங்களா? இந்த எழுந்து இருந்து அங்கிருந்து போலீஸ் பண்ண வேலை. ஆனா இனிமேல
எந்த ஆட்சி வந்தாலும் சரி தப்பு நடந்தாக்க இது மாதிரி நடக்கும். ஆந்திராவோட மோசமா நடக்கும் தமிழ்நாடு. ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இது வந்து ஏத்துக்க முடியாது, மன்னிக்க முடியாத குற்றம் இது. இதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இந்த கேஸை நடத்தணும், சிபிசிஐடிக்கு மாத்தலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காருங்கிற அவர் வந்து காவலர்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். காவல்துறை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள அரசியல்வாதிகளிலேயே யாருக்கும் ஒரு போலீசாரால ஏற்படாத ஒரு துயரத்தை வந்து சிறு வயதிலே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காரு. அப்ப என்னதான் வந்து அவங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் கொடுத்தாலும் ஒரு அரக்கத்தனமான செயல்கள் வந்து காவலர்கிட்ட இருக்கும். அதனால எல்லாருக்கும் இருக்கணும் கிடையாது, மனிதாமான உள்ளவங்களுக்கும் இருக்கு. அது வந்து காவல்துறை வரவங்க மக்களுக்கான ஒரு பணிகளை தான் செய்யணுமே தவிர மக்களை வந்து ஒரு மிருகத்தனமா நினைச்சு வேற்று கழகத்துல இருந்து வந்த மாதிரி நினைக்க கூடாது. அப்ப இது ஏதோ ஒரு வகையில காழ்ப்புணர்வு உருவாக்கி அப்ப வந்து போய் சின்ன வயசுலயே வந்து ஒரு காவல்துறைகளை பத்தி அராஜகம் ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு வந்து சொல்லிட்டு அவருக்கு தெரியணும். அதனாலதான் இது இப்படியே விட்டாக்க இன்னும் மேலும் இந்த அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்குவாங்க. அதனாலதான் உடனடியே சிபிசிஐடிக்கு மாத்திட்டாரு. அப்ப வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தாக்க ஒருதலை பட்சமா விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிட்டா ஒருதலை பட்சமா இருக்குது வாய்ப்பு இல்ல. ஆனா அதுக்கான இதுக்கு மேல் அதிகாரிகள் தான் காரணம் வந்து அந்த 6 பேரோட ஃபேமிலி வந்து இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன அந்த போராட்டம் பண்றாங்க இல்லையா, அவங்களும் தூக்கி உள்ள போடும், அவங்களும் வாழ்நாள் போட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணும். அவங்க வீட்டுல ஒரு பையன் சொந்தக்காரனோ ஒரு அண்ணன் தம்பியோ இல்ல மாமா வச்சனோ இதே செயல்பாடு வந்து போலீஸ் வந்து அடிச்சு துன்புறுத்தி இது மாதிரி வந்து மரணத்தை அளவு கொண்டு போயிருக்காங்க. அவங்க போராட்டம் பண்ணுவாங்களா? அரசு சம்பளம் கொடுக்குதுங்க, அரசு சீரடை கொடுக்குது, அரசு வந்து எல்லா சலுகையும் கொடுக்குது. காவலர்களுக்கு கொடுக்காத சலுகையே கிடையாது. அரசு அவ்வளவு பெரிய சலுகை கொடுக்குது. அந்த சலுகை எதுக்காக? கடற்கோடியில இருக்கிற வந்து ஒரு எங்கேயும் இருக்கிற வந்து இந்த மாநிலத்தில் கடற்கோடியில உள்ள ஒரு சாதாரண விவசாயி விவசாயம் பண்ணி கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்ல விற்கிது. அந்த பணம் வரும் பணம், அந்த பணத்துல இருக்கிற வரி பணம், அது மாதிரி வந்து பல்வேறு மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய வரி பணத்துல இருந்து அவங்க சம்பளமா கொடுக்குறாங்க. அப்ப அவங்க யாருக்கா இருக்கணும்? மக்களுக்கா இருக்கணும். அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி வந்து நீ வந்து விசாரணை பண்ணாம எதுவுமே பண்ணாம நீ இடித்தியா எடுக்கலன்னு கேட்காம மிளகாப்பொடி தூவி மாட்டு தொழுத்துல கொண்டு போயிட்டு இரவு முருகன் அடிச்சு அப்படி 10 கொலை பண்ண 5 கொலை பண்ணணும் ஜெயில ஜாலியா சந்தோஷமா அப்படி நல்ல கறி சோறு சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறான். எதுவுமே பண்ணல, எந்த தப்புமே செய்யல. அவனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாச்சு. சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டான். அப்ப அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும், நமக்கு ஒரு வாழ்க்கை வரணும், நம்ம ஒரு வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய பல கனவோட வாழ்ந்துருப்பான் இல்லையா? அந்த கனவு செதத்தரிச்ச அந்த போலீசார் குடும்பத்தை அவங்க தூக்கி உள்ள போகும். வாழ்நாள் முழுவதும் வரமன் இந்த தண்டனை நீ அனுப்பி அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. நீ ஒரு மாசமா உள்ள இருந்து அப்ப அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். காவலர்களுடைய மனைவி சொந்தக்காரங்க போறாருனாக்க செஞ்ச குற்றம் வந்து நியாயமாயிடுமா? ஃபர்ஸ்ட் அவங்க தூக்கி உள்ள போட்டா சரி.